ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து எடுத்தது. டியூஸ்டே மார்னிங் கொஞ்சம் காலையிலே வெள்ளன எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தேங்க. ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. என்னடா அது நம்ம ஊரில் தான் நம்ம இருக்கோமா, இல்லை காஷ்மீர் ஊட்டியில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிளைமேட் அப்படின்ட்டு. அப்படியே ஒரே புகை மூட்டம், பயங்கர பனி, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எதார்த்தமா கதவை திறந்து அன்றைக்கி சீக்கிரமே எழுந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். வந்து பார்க்குறேன், என்னடா அது 6 மணி தானே, என்ன இப்படி புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். பயங்கர சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. மேலே மாடியிலலாம் போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் வந்துட்டு ஊட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசித்து அப்படியே வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். செம்ம சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க அன்றைக்கிங்க. ரொம்ப நேரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்கள வந்து உசுப்புனேன். பிள்ளைங்க வந்து எந்திரிச்சு வரமாட்டேன்ட்டாங்க தூங்கிட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டைம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும்போது அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உசுப்புனேன். எந்திரிக்கவே இல்லை. சரி போங்கப்பா நான் போய் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வெளியிலே தான் நான் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஊட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்து கடைசியில் ஊட்டிக்கு நாங்கள் வந்து போக விருப்பப்படலை. கிளைமேட்டு அங்கேயும் குளிரா தானே இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரே திடீர்னு ஊட்டி ஆயிருச்சு. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்வெட்டரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்தேன். ஏன்னா திடீர்னு சளி இது பிடிச்சிக்கிச்சுன்னா போச்சு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு. அதனால ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு. என்னைக்குன்னா குடியரசு தினத்தன்னைக்கு அஸ்விதா வந்துட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து சேர்ந்துருந்தா. அப்போது அவளுக்கு பூ வாங்கும்போது சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். அது வைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வந்து போட்டுட்டு ஃபோட்டோக்கெலாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக சாமி கும்பிட வந்தாச்சு. இன்றைக்கி இந்த மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சாமி எல்லாத்துக்குமே வந்துட்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன். விளக்கு ஏற்றும்போது நான் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த ஒரே தீக்குச்சியில் 3 விளக்கை ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற போட அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி வந்து எரிஞ்சிருச்சு. அதனால் திருப்பி மறுபடியும் இன்னொரு தீக்குச்சி எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பற்ற வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு சாம்பிராணி போடல, ஊதுபத்தி மட்டும் வந்து பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊதுபத்தி மட்டும் நான் வந்துட்டு பற்ற வச்சுருந்தேன். சாமிக்கு எல்லாத்துக்குமே காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியிலேயும் வந்துட்டு எப்போவுமே வந்து ஊதுபத்தியாக இருந்தாலும் சாம்பிராணியாக இருந்தாலும் காட்டுவோம் இல்லையா, அதையும் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஊதுபத்தியை வந்து வச்சாச்சு. காலையில் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தலையிலலாம் வந்து பூ வச்சுருக்கேன் இன்றைக்கி அதிசயமாக. பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வேலை குக்கிங் தான். பிள்ளைங்க 2 பேருமே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. நான் சாமி கும்பிடையில தான் வந்துட்டு ஒன்றொன்னா எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க அஸ்விதாவும் சூசரியும். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் சரி ஏதாவது வந்துட்டு கூழ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி மால்ட்டு வந்து இருந்துச்சா அதை போட்டு நான் வந்துட்டு கூழ் வந்து கிண்டிக்கிட்டேன். இது வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட் ராகி, அதாவது முளைக்கட்டிய ராகியை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுதான் வந்து வச்சு கூழ் வந்து கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அதில் வந்துட்டு இந்த ராகி மால்ட்டு வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு இனிப்பு வந்து சேர்க்காம முளைக்கட்டிய ராகி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சில பேர் இனிப்பு வந்து சேர்த்தும் வச்சுக்குவீங்க. நான் வந்து இனிப்பு சேர்க்கல. குளிக்கிறதுக்கு முன்னாடி சாதம் வந்து வச்சுட்டு தான் நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போனேன். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும். அதை நெக்ஸ்ட் அடுப்பில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி மால்ட் வந்து கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிதாவுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு இனிப்பு இல்லாமல் வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு இனிப்பு போட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அவங்க இன்னும் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலை, ப்ரஷ் பண்ணலை. அதனால் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, ஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுகிட்டே தான் வந்து சைட் பை வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன். காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிடுது. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கவே முடியலை. அந்த கிளைமேட்டு அலாரம் வச்சாலும் எந்திரிக்கவே முடியலை. அவ்வளோ கூலிங்காக இருக்கா. இன்னும் தூங்கும் இன்னும் தூங்கும் இன்னும் தூங்குன்னு தூங்க தான் வந்து தோணுதே தவிர சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. நானே யோசிக்கிறேன், என்னடா சீக்கிரம் எந்திரிக்கவே முடியலை, என்னடா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வேறு செய்யணுமா, அது வந்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்திரிச்சு வர்றதே
ரொம்ப லேட்டாக இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ்லாம் முடிக்க 7:30 ஆயிடுது. 7:30க்கு மேலே தான் நான் கிச்சனுக்கே வர்றேன். அப்புறம் இந்த மிளகா மல்லி வந்துட்டு வீட்டில் இல்லை, காலி ஆயிடுச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு 3 நாளா வந்துட்டு மிளகா, மல்லி, ஹெல்த் மிக்ஸு இதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். மிளகா பொடிக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். மிளகாய வந்து எல்லாத்துலேயும் காம்பை எடுத்துட்டு காய வச்சு நுணுக்கி நான் வந்துட்டு அரைக்கிறேன். இப்படி அரைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, 6 மாதம் ஆனாலும் அந்த மிளகா பொடி வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகலை. 2வது வந்துட்டு இந்த மக்குத்தன்மை மாரி ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி வாடை வராது. கலர் சேஞ்ச் ஆகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாரியே இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மொளகா பொடி அரைக்கும்போது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு எல்லா பொருளும் போட்டு அரைக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி அத நல்லா கழுவி காய வச்சு துணியில, அதுக்கப்புறம் வறுத்து, அதுக்கப்புறம் போய் அரைச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டு இதை வந்துட்டு வதக்கிக்கிறேன். முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வந்து வச்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருந்தனால எனக்கு வந்துட்டு நிறையவே இருந்துச்சு அந்த தக்காளி. அதை போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த ராகி மால்ட்டு மாவு கூழ் கிண்டி வச்சுருக்கேன் இல்லையா? அதில் வந்து பாதி வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் வந்து ஊற்றி கொண்டு போனேன். என்னோட அப்பத்தாவுக்கு அவங்களுக்கு இனிப்பு இல்லாமல் பிள்ளைங்களுக்கு இனிப்போட. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டீ வந்து குடிக்கும்போது இந்த பாக்கெட் போட்டு குடிக்கிறதுனால மைக்ரோ ஃபைபர் அப்படிங்கிறது ஏதோ வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. ப்ளஸ் இது இப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இதை எப்படி இந்த பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அப்படி யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முள்ளங்கி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த நீளமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கத்திரிக்காய் தான் அம்மா வாங்கிட்டு வந்து தந்தது. நான் வாங்கல, நான் சந்தைக்கு போகல. இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது இருந்துச்சு வெஜிடபிள்ஸ். அதனால நான் போகல. அம்மா மட்டும் போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 காய் எனக்கு வந்து குடுத்தாங்க. அத தான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில போட்டிருந்தேன். கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு வந்துட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் ஒரே ஒரு முள்ளங்கி வந்து குடுத்துருந்தாங்க. சரி முள்ளங்கியும், கத்திரிக்காயும் சேர்த்து புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்படி வச்சிட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், புளி வந்து கரைச்சு வச்சது. அதையும் வந்து இதில வந்து சேர்த்துட்டு, நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து இதில வந்து ஊத்தி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா, நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான். புளிக்குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. பிள்ளைங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. சாம்பார் வச்சா சுபஸ்ரீக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. சாம்பார் அஸ்விதாவுக்கு பிடிக்குது. இதுவே வந்துட்டு எனக்கு படாத பாடா இருக்கு. சாம்பாரா சாம்பாரா அப்படிங்குது சுபஸ்ரீ. அஸ்விதாவுக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இன்னைக்கு வந்துட்டு புளிக்குழம்பு வந்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு வச்சேன். ஏன்னா முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சா அஸ்விதாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி கேரட் வந்து இருந்துச்சு 2 அத வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேங்காய் சுத்தமாவே இல்ல. இனிமே தான் வந்துட்டு எல்லாம் போய் வாங்கணும். சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வாத்து முட்டை வந்து இருந்துச்சு. சரி வாத்து முட்டைய போட்டு நம்ம வந்துட்டு கேரட் பொரியல் வந்து பண்ணிடலான்னு கேரட்டை சைட் பை வந்து துருவிட்டு தோலை நீக்கி துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேரட் துருவுனதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க வாத்து முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டு லைட்டாக அதில் வந்துட்டு பெப்பர், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து போடணும். பெப்பர் தூளும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் ஜீரகமும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். சைட் பை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு க்ரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். என்னத்த சொல்கிறது, நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே கிச்சனில் அதுவும் சமைக்க வந்துட்டோம் அப்படின்னா நம்ம போடுற டீயை கூட நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓடிட்டே இருக்கும். அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயை வந்துட்டு சைட் பை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வாத்து முட்டை மட்டும் வாத்து எங்கே போட்டுருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வாசப்படியில் போய் போட்டு வந்துருந்துச்சு. அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்தாங்களா அந்த சிஸ்டர். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து டப்பாலே இருந்துச்சு. எனக்கு என்னமோ வாத்து முட்டை அந்த அளவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டானா நம்ம கோழி முட்டை மாதிரி இல்ல. அது ஒரு மாதிரியா இருக்கு. அது என்னமோ எனக்கு பிடிக்கல. நம்மலாம் வந்து அது சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அதனால. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கோழி முட்டையோட சேர்த்து வாத்து முட்டையும் சேர்த்து பொரிப்பேன். அந்த மாரி பண்ணுவேன். லாஸ்ட்டா வந்துட்டு இந்த கத்திரிக்காய், முள்ளங்கி புளிக்குழம்புக்கு வந்துட்டு பூண்டு வந்து இடிச்சு இதில வந்து சேர்த்துக்கலாம்.
கேரட் பொரியலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முள்ளங்கி போட்டு புளிக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி புளி போட்டிருக்கேன் புளிக்குழம்புக்கு. அதுதான் வந்துட்டு மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா எப்போவுமே கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக புளி வந்து சேர்க்க மாட்டேன் பிள்ளைங்களுக்குமே. தக்காளி அதிகப்படுத்திட்டு புளி ஊற்றாமையே தான் நான் வந்து புளிக்குழம்பு வந்து வைப்பேன். இன்றைக்கி வந்துட்டு புளி ஊற்றியே வந்து வைப்போம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி வந்து வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக கரெக்டாக அந்த புளி, காரம் எல்லாமே கரெக்டாக வந்து இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சைட் பை வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. பிள்ளைங்களும் வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு தலை வந்து அவங்க வந்து சீவி ஜடை பின்னி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா டிக்கெட்டையும் தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் அப்பா போதும் போதும்னு ஆயிருது. ஐயையோ சாமி! அதுக்கப்புறம் என்னோடய அப்புத்தாவுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புளிக்குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கூழ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க ரைஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரைஸ் அங்கேயே வச்சுருவாங்க அவங்க வீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.